ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே இவ தொல்லை தாங்க முடியலங்க. இவ இன்னும் ஒரு 4-5 நாள் ஊர்லேயே இருந்துட்டு வந்திருக்கலாம் போல். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் எல்லா ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணுவாங்க. எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, பொண்டாட்டி ஊருக்கு போய்ட்டா ஜாலி அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னவோ அப்படி ஃபீல் ஆகலை. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வந்ததுலேருந்து அங்கே போகணும், இங்கே போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், உசுரை வாங்கிக்கிட்டே இருக்கு. நீங்களே சாமான் வாங்கிக்க வேண்டியதானே, எதுக்கு என்னைய கூப்பிட்டீங்க? நான் கூப்பிட்டேனா? அப்ப நான் போவா, திருப்பி சென்னைக்கு போவா. கிளம்பு. முன்னாடி இது சம்பவம் ஒன்று ஆகி போச்சு. சண்மு ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னல, அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ சிரிச்சிட்டே சொன்னாலும் நான் ஒரு 10-15 நாளாக எவ்வளோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் சுற்றுனேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மறுபடியும் வீடு காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆகி போச்சு. ஆனால் சத்தியமாக வந்து நான் லைஃப்பில் என்னென்னமோலாம் யோசிச்சு பார்த்துருக்கேன். எப்பயுமே நான் ஒரு எதனால ஒரு நெகட்டிவாக ஒன்று சொல்லுவேன்ல, இப்போ ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு எல்லாத்துக்குமே நான் வந்து 2 சைடுமே யோசிச்சு சொல்லுவேன். ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா சரி இப்படி நினச்சி பண்ணுறோம், ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கும் ஒரு யோசிச்சுட்டு தான் எப்பயுமே அதில் ஒன்று இறங்குவேன். ஆனால் அப்படி லைஃப்பில் நான் ஒரு தடவை கூட இந்த விஷயம் நடக்கும்னு யோசிச்சு கூட பார்த்ததே இல்லை. சொன்னது கூட கேஷுவலாக சொன்னது கூட கிடையாது. இப்போ நாங்கள் உட்காந்துருக்கோம்ல, இந்த வீடை வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு எங்களோட சொந்த வீடை காலி பண்ணிட்டு வந்தோம். அப்போ நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் விட பயங்கரமாக இந்த நியூஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா சொந்த வீடு என்ன இப்போ ஒரு 4 வருஷம் இருந்தோமா, 10 வருஷம். 2015 இங்கே வந்தோம். இப்போ 2025. என் லைஃப்பில் ஆல்மோஸ்ட் என்னெல்லாம் பார்க்கணுமோ எல்லாமே இந்த வீடு பார்த்துருச்சு. எங்கள் சொந்த வீடு கூட நாங்கள் வந்து கொஞ்சம் பெட்டராக ஆனதுக்கப்புறம், ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம், வேலைலாம் கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போனோம். அதனால் அது கஷ்டத்தையும் பார்த்துச்சு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த வீட்டில் நான் 0வாக இருக்கும் போது வந்தேன். 0வாக கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் நிறைய ட்ரை பண்ணேன், எதுவும் இதாகலை. அப்புறம் லவ் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தது இந்த வீட்டுக்கு தான். லவ் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு தான். இங்கே தான் உட்காந்து ஃபோட்டோலாம் வந்து ஃபோட்டோலாம் பழைய ஃபோட்டோலாம் இருக்குது இங்கே உட்காந்து எடுத்ததெல்லாம். இங்கே தான் வந்தோம். அதுக்கப்புறம் வேலை கிடச்சிச்சு, கல்யாணம் ஆச்சு. அக்கா மாமா கல்யாணம் இங்கே தான். அக்காவை பொண்ணு பார்க்க இங்கே தான் வந்தாங்க. இந்த வீட்டில் வச்சு தான் பேசினாங்க. சிண்டு, தேவ் எல்லாத்துக்குமே இந்த இது இருக்குது. முக்கியமாக இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, நம்ம ஏன் சொந்த வீடை காலி பண்ணிட்டு இங்கே வந்தோம்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நமக்கு தூரமாக இருக்குது, டெய்லி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகணும். இங்கே தான் இப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம டீமும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. டெய்லி வந்துட்டு போக முடியல அப்படின்னு இந்த வீட்டுக்காக தான் நாங்கள் நம்ம சொந்த வீடை காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு வீடு இங்கே பார்த்து வந்து ஸ்டே பண்ணி டெய்லி இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எதுக்காக வந்தோமோ அதுக்கே ஒரு ரீசன் இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. என்னப்பா செய்யறது, விதி விளையாட்டுச்சப்பா. இந்த வீட்டுக்காக நம்ம சொந்த வீட்டையும் விட்டுட்டு வந்தோம். இப்போ இந்த வீடே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால தான் என்னடா இது போட்ட பிளானே ஒரு மாதிரி ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. 10 வருஷத்தில் ஆனால் நான் ஒரு தடவை கூட இந்த வீடை காலி பண்ணணும்னு யோசிச்சதே கிடையாது. யாருமே யோசிச்சது கிடையாது லிட்ரலி. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிச்ச வீடு, அவ்வளோ இதான ஒரு இதாக. ஸோ இப்போ இதை காலி பண்ணிட்டு கிளம்பணுன்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் ஓனரும் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் இது வரைக்கும் நான் 10 வருஷத்தில் ஒரு 2 தடவை தான் பார்த்துருக்கேன். அவரை வீட்டுக்கெலாம் வரமாட்டாங்க. வீடாக தங்கியே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிருந்தோம். அவர் எதுவுமே கேட்டுக்கல. ரொம்ப தங்கமான மனுஷன். ஸோ எதுவுமே கேட்டுக்கல. ஸோ அவ்வளோ ஜென்யூனாக அவங்களும் நடந்துக்கிட்டாங்க. அதனால் காலி பண்ண சொன்னப்போ நாங்களும் போயிட்டு ப்ரெஷர் பண்ணல, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அது இதுன்னு எதுவுமே கேட்டுக்கல. சரி ஓகே சார் காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சிம்பிளாக சொல்லிட்டாங்க. எல்லாமே சிம்பிளாக சொல்லியாச்சு. ஆனால் எனக்கு அப்போ இருந்தே ஏதோ ஒன்று நெகட்டிவாகவே ஃபீல் ஆகிட்டே இருந்தது. ஏன்னா அவ்வளோ ராசியான வீடுங்க அது. அதை விட்டு போகிறது டஃப்பான விஷயந்தான். ஈவன் நம்ம லவ் ஸ்டோரியில் கூட ஒரு ஃபுட்டேஜ் நம்ம இங்கே உட்காந்து எடுத்திருப்போம். நீ முத நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்து தான் கல்யாணம் போட்டுட்டு இருந்தோம். அதனால அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக எப்ப பார்த்தாலும் அதை ரீக்ரியேட் பண்ணுன்றதுக்காக இங்கே உட்காந்துலாம் நம்ம லவ் ஸ்டோரியிலேயே அந்த ஃபுட்டேஜ் இருக்கும். இங்கே உட்காந்து நம்ம பேசினது, இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போனது, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இங்கே உட்காந்துருப்பேன், நீங்கள் கீழே உட்காந்துருப்பீங்க. நம்ம ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தோம். ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன். இங்கே எமி இருந்துச்சு. இங்கே எமியும் நம்ம கூட ஃபோட்டோவில் இருந்திருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த வீடு வலது கால் எடுத்து வச்சு வந்த வீடு. இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பார்த்தீங்களா?
பாருங்க 10 வருஷமா இருந்திருக்கோம்ல. அதான்டி ஒருத்தன் லைஃப்ல வந்து முக்கியமான இயர்ஸ்னா அந்த 20லேருந்து 30 தான். அந்த 20லேருந்து 30 வயசு நான் இங்கே தான் கடந்திருக்கேன். இந்த வீட்டில் தான் எனக்கு இதாக இருக்குது. எனக்கு அதனால் ஒன்றும் 30 வயசுலாம் என்ன ஆகலை, 29 தான் வெளுக்க போகிறேன். பிப்ரவரி வந்தாலே 29 தான் எனக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்களா சொல்லிக்க வேண்டியதான். சரி சொல்லிக்கோங்க போங்க. நான் எப்போ வந்தேன்னா டிப்ளமோ செகண்ட் இயர் படிக்கும் போது இந்த வீட்டுக்கு வந்தோம். 12th ஸ்டாண்டர்ட் அப்போ. அப்படி கணக்கு வச்சுக்கலாம். அப்போ இருந்து எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த வீடு பார்த்துங்க தெரியுமா. அப்பாவுக்கு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு வந்து பிஸ்னஸ் வைஸ் ரொம்ப ஸ்டேபிளானாங்க. அப்பா அம்மாவுமே ரொம்ப சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா. ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க லைஃப் ஒரு பெரிய லெவலுக்கு மாறிச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப் சேனல் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ இங்கே தான் எடுத்தோம். ஒரு மாசமா அலைஞ்சு திரிஞ்சு இப்போ ஒரு வீடு பார்த்துருக்கோம். பட் அது ஆஃபீஸாக மட்டும்லாம் இல்லை, வீடாகவும் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம அங்கே இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம், ஒர்க் ஸ்பேஸாகவும் சும்மா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேற ஒரு வீடு ஒன்று பார்த்துருக்கோம். நான் அந்த வீடெல்லாம் அடுத்து காமிக்கிறேன். இப்போது இன்னைக்கு இந்த வீடை நம்ம காலி பண்ணி ஆகணும். இதுவே நம்மளோட சொந்த ஆஃபீஸாக இருந்தால் யாரும் நம்மளை காலி பண்ண சொல்ல மாட்டாங்க. எஸ், அதுதான். நம்ம அங்கே என்ன வேணா என்ன பண்ணுற, நீ வந்து ஸ்டுடியோ கட்டுறேன். நியூ இயர்க்குள்ளே நான் கண்டிப்பாக ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருவேங்க. எப்படி நியூ இயர்க்குள்ளே ஸ்டுடியோ கட்டுற அளவுக்கு ஒரு 2 கோடி வந்துடும் உனக்கு. ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருவேங்கன்னு சொல்கிறேன். சொந்தமாக வந்து அடுத்த 1 இயர்க்குள்ளே கட்டணும். 1 இயர் 2 வருஷத்துக்குள்ள சொந்தமாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உன்னோட ஸ்டுடியோ, செகண்ட் ஃப்ளோரில் நம்ம பாய்ஸ்க்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ், தேர்ட் ஃப்ளோரில் டெரஸ் இல்லை, அங்கே நம்ம பிராண்டுக்கெலாம் அதுக்கெல்லாம் வந்து ஒர்க் ஸ்பேஸ். இப்படி அடுக்கடுக்கா வச்சா பில்டிங் ஒன்றும் ஆகாதுல்ல. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. 4th ஃப்ளோரில் மட்டும் நம்ம இருக்கிறதுக்கு வீடு மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. கனவு காணலாம், ஃப்ரீ தான். போயிரு சப்புன்னு அரைஞ்சிரேன் போயிரு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வாங்கணும், நாளைக்கு காலைல வந்து பால் காய்ச்ச போகிறோமா. ஸோ அதுக்கு வந்து சாமி படம், சாமிக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம பேக்கிங்கில் இறங்கிட வேண்டியதான். பேக்கிங்லாம் நைட்டு தான். இல்லை பேக் பண்ணி வைப்போம். இன்னைக்கு ஒர்க் இருக்குன்றனால பாய்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸ் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து இப்போதான் அரைக்குறையா எல்லாமே எடுத்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு அப்படியே நைட்டு மிட் நைட்டில் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் பண்ணி அங்கே இறக்கிட்டு காலைல பால் காய்ச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடுத்து வைக்கிற மாதிரி. எஸ், போங்க. ஓவரா பண்றாங்க. நான் சென்னை போயிட்டு வந்ததுலேருந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்கான். ஓவரா பண்றாங்க. நீ தான் சென்னை போயிட்டு வந்த கூட ஆளே மாறிட்டேன். ஐயோமா, இப்பெல்லாம் சொல்லணும், அதுக்காக சொல்றேன். நீ ஒரு டுபாக்கூர்னு எனக்கு தெரியாதா? A few moments later. மேடம் வந்து சாமி படம்லாம் எடுத்துட்டாங்க. லக்ஷ்மி, மீனாட்சி, பிள்ளையாரப்பா, அதுக்கப்புறம் இன்னும் மாரியம்மன் மட்டும் கேட்டிருக்கோம். நான் சாமி ஐட்டம்ஸ்லாம் இங்க வந்து ஒரு 2000 ரூபாய் முடிச்சிட்டேன். ஆமாங்க, சாமி ஐட்டம்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, வாங்க காட்டுறேன். ஸோ நான் வந்து பூஜை சாமான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, வீட்லேயே பத்திரமா வச்சுட்டு வந்தேன். ஏன்னா இங்கே வந்து இல்லை, இங்கே வந்து தொடச்சதுக்கு அப்புறம் தான் பூஜை ஐட்டம்ஸ்லாம் வந்து கொண்டு வரணும்ல. ஸோ அதுக்காண்டி இப்போ வந்து நானும் சதீஷும் க்ளீன் பண்ணணும். என்னங்க பண்ணுறீங்க? இதுக்காகவே ஒன்று அடிக்கணும்டா. வாங்க விளக்கமாறு எடுங்க. அப்படியே ஃபோன் எடுத்து நான் வீடியோ எடுக்கிறேன். வ்ளாக் பண்றேன். கதவு சவுண்ட் கேக்குது. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். பாலா vlog எடுக்கணும். நம்ம கூட்டி துடைக்கணுங்க. ஆனா சாப்பிடவே இல்லை. ஏன் சாப்பிடலன்னா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வெள்ளைப்பூடு புளிக்குழம்பு, அதனால சார் வந்து சாப்பிடல. இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. இந்த மாதிரி மாடி வீடு கீழே இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நான் முன்னாடி போக மாட்டேன். ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துருக்கேன், இன்னும் போய் பழகல. போங்க, இங்க இருந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். வெளியே யார் யார் போறாங்க என்ன தெரிகிறது. சும்மா போர் அடிச்சுன்னா வெளியே வெளியே பார்த்துக்கலாம். நான் சொன்னேன் கபோர்டுன்னு சொல்லிட்டு, அதுதான் ட்ரெஸ்லாம் நிறைய வச்சுக்கலாம். பாருங்க, ஃபுல்லா ட்ரெஸ். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் கபோர்டுலாம் இருந்தால் எனக்கு பிடிக்கும். பாருங்க, ஆக்சுவலி இந்த ரூம் வந்து நம்ம பாய்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்க சும்மா ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுத்துட்டு இந்த ரூமை நானும் செம்மும் ஆக்குபை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் இன்னும் இதை இங்கே வைக்க போடுவோம் எந்த பிளானுமே இல்லை. அவசரமாக ரெடி பண்ணி வந்திருக்கோம். ஸோ நீங்கள் நைட்டு தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் வி ஹேவ் டு டிசைட் இந்த ரூமில் வைக்கிறதா இந்த ரூமில் வைக்கிறதா. ஏன்னா இந்த ரூமில் செல்ஃப் நிறையா இருக்குது. பட் இந்த ரூமில் வந்து செல்ஃப் கொஞ்சம் கம்மி தான். பரவாயில்ல, இங்கே வந்து என்னென்னா 2 ரூம்லேயுமே அட்டாச்டு பாத்ரூம், கீழே வந்து காமன் பாத்ரூம் இருக்குது.
இங்கே வந்து காமன் பாத்ரூம் இருக்குது. நான் ஹோம் டூரில் தெளிவாக காமிக்கிறேன். இது கொஞ்சம் ஓவர் தான், பட் எங்களுக்கு மல்டிபர்பஸ் இருக்கிறதுனால அப்படியே போன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே பாலா வர சொல்லுங்க. பாலா எடுப்போம். ஆடினே இருப்பேன். சார் சூப்பர் சார். சார் இன்னொரு ஒர்க் பண்ணுங்க சார். ஆடினே இருப்பேன். ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியாக எடுத்து வைக்கிறாங்க. என்னால முடியலடா. அதுவும் வேற சொல்கிறா, எனக்கு இந்த புது வீடு ரொம்ப பிடிச்சிருச்சுடா அப்படின்னா. அதான் இப்போ ஜாலியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஓ இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. நீங்க வேற வாமிட் பண்ண மாதிரி இருக்கும். நள்ளி பிரியாணி நல்லா இருந்தோம். அதுதான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. அது உண்மையான நல்லி பிரியாணியா இல்லை காக்கா பிரியாணி துண்ணா பின்ன காக்கா குரல் வரமா உண்ணி கிருஷ்ணன் குரலா வரும். காக்காவா ஸோ இன்றைய ஹவுஸ் ஷிஃப்ட்டில் பாலா தான் தலைமை தாங்கிட்டு இருக்கான் காலையிலேருந்து. அண்ணே அதை எடுப்போனே, அண்ணே இதை வைங்க. இப்போல்லாம் எதுனாலும் டவுட்னாலும் பாலாட்ட தான். பாலா கரெக்டாக ஆன்சர் பண்ணா, பாலா நீ சொல்லு அப்படின்னு கேட்குறது. ஸோ இப்போ நம்மளோட திங்ஸ் எல்லாம் காரில் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா பக்கத்து தெருவு தான். ஸோ அதனால் எதுக்கு போட்டு வண்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு 2-3 தடவை காரில் போயிட்டு வந்தாலே வச்சிடலாம் அப்படின்னு காரில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பாய்ஸு. ஸோ 2-3 தடவை போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் ரொம்ப ஜாமெல்லாம் இல்லை. நான் ஒர்க் பண்ண இது மட்டும்தான். ஓ என்ன ஒரு வடிவேல் மாதிரி இருக்கீங்க. வடிவேலு ஐயா, வடிவேலு. வேலை பார்க்குற மாதிரியே நல்லா நடிக்கிறாங்க. ஒரு நேரம் அங்கிட்டு நடந்துகிட்டு இருந்தா இப்போ வந்துட்டு அப்படியே வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறான். நான் சொன்னதுக்கப்புறம் இங்கே பாரு, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். சரியா? போயிரு சப்புன்னு அரைஞ்சிரேன். போயிரு, இரிட்டேட் பண்ணாத. அதை போய் எடுக்கிறான், அங்கே இருக்கிறத எடுக்கிறா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறா. இங்கே பாரு, இந்த வீட்டில் இருக்க எல்லாமே ஏற்றணும். அதெல்லாம் உன் பொறுப்பு. வந்து உன்ட்ட தான் கேட்பேன் எந்த சைஸ்ன்னு. அவன் ரொம்ப நேரமா அங்கே வெளியே போகிறான், நடக்கிறான், இந்த கிச்சன் போகிறான், எதுக்கு போகிறான் வரானே தெரில. ப்ரோ என்ன ப்ரோ ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றோமா? இங்கே ஒளிகிறீங்க. பேசாம நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் இந்த ஐட்டம்ஸ் இது மட்டும் இருக்குது. அப்புறம் நம்மளோட வெடி பாக்ஸ் இருக்குது, அந்த கட்டப்பை, அதுக்கப்புறம் இந்த கிச்சனில் எதுவுமே வந்து வேண்டியதில்லை, எல்லாமே வந்து எடுத்தாச்சு. இந்த வாட்ரு இது மட்டும் எடுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து கொஞ்சம் தான். இப்போ வந்து பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ப்ரோ? இன்னும் பாஸ் பண்ணலையா? 3 வேளை சோத்துக்காக எதெல்லாம் பொறுத்துக்கிற வேண்டியிருக்கு. ஐயோ ஏன் தினகரன் ப்ரோ இன்னும் பாஸ் பண்ணாமல் இருக்கீங்க? இப்போ தான் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவர் வந்து வேலை பார்க்குற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பையன். ரோஸ் மில்க் கேட்டேன், வாங்கி தந்தீங்களா? களைப்பாக இருக்குன்னு. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஏங்க உங்களுக்கு தெரியுமா அவர் என்னம்மா சொன்னாருங்க? நீங்க கார்ல போயிட்டீங்களா, போனதுக்கு பாலாட்ட சொல்றாரு, அழகா ஒரு குட்டியா அதுல ஏத்திட்டு போயிருக்கலாம், இப்படியா போயிட்டு ஸோ ஃபைனல் ரவுண்டு வந்தாச்சு. அம்மிக்கலை தூக்கிருப்பாளா, வலிக்க போகுதுடா. பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும். ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பாருங்களேன். 2 பேர் லைட் பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். சீக்கிரமாக 5 ரவுண்டு போனோமா எல்லாரும். ஸோ இப்போ எல்லாருக்கும் நான் ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் எடுத்துக்கோங்க. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. ஸோ எல்லா ஜாமான் உள்ள போட்டாச்சு. நாளைக்கு அடுக்கி வச்சுக்கலான்னு. Tomorrow. One last time.
பார்ப்பேன்னு நினச்சும் பார்த்ததில்லை. இந்த வீடு வந்து அப்பா அம்மாவாக தான் வந்து பார்த்தாங்க. எனக்கு தெரியாது இந்த வீடு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிற டைமில் ஒரு 2-3 தடவை வண்டியில் ஜாமான்லாம் வந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் நான் அந்த பழைய வீட்டிலேருந்து இங்கே வந்தேன். ஸோ அதனால் இந்த வீடு எப்படி நான் எம்டியாக ஒரு தடவை கூட வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது இத்தனை வருஷத்தில். வரப்பவே வந்து ஜாமான்லாம் இருக்கும் போது தான் நான் உள்ளே வந்தேன். அடிக்க வைக்காமல் அப்படியே வீடு ஃபுல்லாக ஜாமான் நிரப்பி வச்சுருந்தோம். அப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன். இவ்வளோ எம்டினஸில் இந்த எக்கோ சவுண்டோட எல்லாமே வியர்டாக இருக்குது. கரெக்டாக இந்த டைமில் பார்த்து பிரேம்குமார் இருக்கார்ல மெய்யழகன் டேரக்டர், அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அந்த கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பையனை விட்டு தான் அந்த கதவை க்ளோஸ் பண்ண விடுவாங்க. அதாவது அரவிந்த் சாமியோட கேரக்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறப்போ அது எவ்வளோ அதை பற்றி ஒரு டீட்டெயில் ஒன்று சொல்லியிருப்பாரு. அந்த ரீல்லாம் வேற பார்த்துட்டேன். அதை பார்த்தாலே ஒரு மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு லிட்டரலி அப்படி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்குலாம் ஜாலியாக இருக்குது, புது வீடு பெருசாக இருக்குன்றது ஜாலியாக இருக்காங்க. அடுத்த வீடியோவில் ஷண்ணு வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறான். வெயிட் அண்ட் see.